வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடியாச்சு, விசில் போட்டுடலாம். இது 4 விசில் வரட்டும். நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தண்ணி லைட்டாக கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி புடலங்காய் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அது தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி அலம்பி அதில் கொஞ்சமாக சேர்த்து போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு ரெசிபி, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் புடலங்காய் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.